வெட்டிங் வந்து ஒரு பிகஸ்ட் ஒரு மஹால் லெவல் ரிசப்ஷன்ல நம்ம வந்து பண்ணி பார்த்திருப்போம். உலகத்திலே முதல் முறையா காட்டுக்குள்ள, அது சும்மா கிடையாது, 200 யானை, 200 புலி, 200 சிங்கம், 200 crocodile, இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து மிகப்பெரிய ஸ்டார்ஸ், இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸ், தோனி, ஷாருக்கான், இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய பிகஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம் வந்து காட்டுக்குள்ள முதல் முறையா வந்து நடக்க போகுது. யாரோட கல்யாணம் அப்படிங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆனந்த் அம்பானியோட, ஆக்சுவலா வந்து அம்பானியோட லாஸ்ட் பையனோட கல்யாணம், ஒரு வெரி பிகஸ்ட் ஒரு வெட்டிங் வந்து நடக்க போகுது. உலகத்துல இருக்கிற யார் நினைச்சாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை இனிமேல் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு டஃப் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் வெரி சீரியஸ்லி, யாருனால நினைச்சாலும் சரி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜூல தான் இந்த ஒரு கல்யாணமே, இப்படிப்பட்ட ஒரு காட்டுல அண்ட் பிகஸ்ட் ஃபாரஸ்ட்ல இவ்வளவு அனிமல்ஸ் மாதிரி தான் வந்து இந்த கல்யாணமே, இந்த மேரேஜ் நடக்க போறதுனால நம்ப முடியுது. இட்ஸ் வெரி ட்ரூ. அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாவே நீங்க வந்து மிரண்டு போயிருவீங்க. அதோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஹானா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்டபிள் பெர்ஃபார்மர் அப்படின்னு கூட சொல்லலாம். வெறும் 1 ஹவருக்கு அவங்க சிங் பண்றதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 70 கோடி. ஆக்சுவலா வந்து இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு மூவிக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்டர் வாங்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு சேலரியை ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு 70 கோடி. ஒரே ஒரு மணி நேரம் பாடுறதுக்கு 70 கோடி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து இறக்கி இருக்காங்க. இறக்கி இப்படிப்பட்ட ஒரு வெட்டிங் வந்து நடக்க போகுது. அங்க என்ன இருக்கு அதோட தாண்டி வந்து அந்த ஊர் மக்கள், ஜாம்நகர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்களோட சொந்த ஊர் மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50-51,000 பேத்துக்கு வந்து இவங்களே வந்து ஆக்சுவலா அந்த அம்பானியோட ஃபுல் ஃபேமிலியை வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த ஊர் மக்களுக்கு அவங்கள வந்து ஃபுட் சர்வ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. வெட்டிங்கோட ஃபுட் ரிசிப்ட் எப்படி சொல்றேன்னா, வெட்டிங்கோட ஃபுல் லிஸ்டே வந்து அண்ட் ஃபுட்டோட லிஸ்டேஸே வந்து அவ்வளோ வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 2000 லிஸ்ட்டுக்கு மேல வந்து ஃபுட்டோட லிஸ்டேஸே வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் டீடைல்டா எக்ஸ்பிளைனா வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலோ கௌதம் அண்ட் ஜி ஹச். ஆனந்த் அம்பானி எல்லாத்துக்கும் மோஸ்டா தெரியும் நினைக்கிறேன். எக்ஸாக்டா இந்த மாதிரி ஷோ ஆயிட்டு இருக்குல்ல, இவர் தான் வந்து ஆனந்த் அம்பானி. முகேஷ் அம்பானியோட லாஸ்ட் சன் ஆக்சுவலா சொல்லலாம், பிரதர் சிஸ்டர் லாஸ்ட் பையன். இந்த பையனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிசினஸ் சைட்ல, பிசினஸ் ரிலேட்டடா அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டே வந்து கிடையாது. எனக்கு பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த பையன் வந்து போகவே கிடையாது. ஆனந்த் அம்பானி அப்படிங்கிறவர், இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இஸ் த மோஸ்ட் வெரி 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 பிக்கஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஆக்சுவலா கவர்மெண்ட்னால கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரன் பண்ண முடியாததை இந்த ஆனந்த் அம்பானி அப்படிங்கிற இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து பட் சோசியல் மீடியாவா இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தப்பாவோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ளே பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரிஸ் அண்ட் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையுமே இந்த சாதாரணமா நினைக்கவே நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி வந்து இருக்கு, ஒவ்வொரு ஹிஸ்டரிஸ் வந்து இருக்கும். பட் அப்படிப்பட்டதுதான் இந்த ஆனந்த் அம்பானியோட ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு 10-15 வருஷமா வெரி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் வேற எதுவுமே கிடையாது. அது என்ன அப்படிங்கறத இப்ப வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, வந்தாரா அப்படிங்கிற மோஸ்ட் வெரி பிக்கஸ்ட் பிரைவேட் ஜூ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் 3000 ஏக்கர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல அவ்வளவு பெரிய ஒரு பிரைவேட்டான ஒரு ஜூ அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து கிட்டத்தட்ட 200 யானை, 200 சிங்கம், 200 புலி, இந்த மாதிரி 200 crocodiles, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா ஏகப்பட்ட ஸ்னேக்ஸ், வாட் எவர் உள்ள இருக்கக்கூடிய சீட்டா எல்லாவா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு அனிமல்ஸுமே உள்ள இருக்கு. 3000 ஏக்கர். இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நீங்க ஃபெசிலிட்டிஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலா வந்து ஹியூமன்ஸுக்கு இருக்கக்கூடியதை விட இந்த ஜூ எப்படின்னா வந்தாரா அப்படிங்கிற இந்த ஜூல இருக்கக்கூடிய லக்ஸரிஸா இருக்கட்டும், இட்ஸ் வெரி கிரேட், இட்ஸ் வெரி அமேசிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு இடத்துல நான் வந்து சொல்ல போறேன். ஆக்சுவலா வந்து இவ்வளவு ஒரு 200 யானை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 யானை இருந்தாவே இட்ஸ் எவ்வளவு ஸ்பேசியஸ் வந்து தேவைப்படும். You just think about that. எவ்வளவு ஸ்பேசஸ் வந்து தேவைப்படும். பட் ஆனா 200 யானை, 200 புலி, 200 சிங்கம், காட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தோட மிருகமுமே வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ அனிமல்ஸ் வந்து அங்க உள்ள வந்து வச்சிருக்காங்க. இட்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட முடியும். அவ்வளோ அனிமல்ஸ் வந்து இருக்கு. அவ்வளவுக்கும் அங்க 2000 அனிமல் கிட்ட வந்து இருக்கு. 2000 அனிமல் இருக்கு. பட் ஆனா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸோட கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா, அந்த அனிமல்ஸை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, பாத்துக்கிறதுக்கு, டெய்லியும் பராமரிக்கிறதுக்கு அதோட ஸ்டாஃப்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 2100 2100 ஸ்டாஃப்ஸ் அங்க வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த அனிமல்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு, ஆக்சுவலா வந்து கேர் பண்ணிக்கிறது, பாத்துக்கிறதுக்கு, அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி தரதுக்கு 2100 ஸ்டாஃப்ஸ், 2100 வேலையாட்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் திங்க் அபௌட் தட். எவ்வளவு தூரம், அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு மிகப்பெரிய காடு, ஒரு மிகப்பெரிய ஒரு காடு, 3000 ஏக்கர். எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது மட்டும் தாண்டி இதை விட இன்னொரு விஷயம் என்ன, அவங்க வந்து மாசம் வந்து பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லா ஒரு ஊர்லயுமே வந்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் ஆக்சுவலா வந்து இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஏன் இவங்க வந்து காசை வச்சு எல்லாத்தையுமே இந்த ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசை வச்சு எதுவுமே வந்து வாங்க கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கோம், எத்தனை பேர் வந்து ஜூ போயிட்டு இருக்கோம், இல்ல சர்க்கஸ் வந்து போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எத்தனை பேர் வந்து பண்ணிட்டு இருக்கோம்? ப்ளீஸ் ஜஸ்ட் டெல் அபௌட் தட். எத்தனை பேர் நம்ம வந்து பண்றோம்? கிடையாது. அங்க வந்து மிகப்பெரிய லாசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஜூவா இருக்கட்டும், சர்க்கஸா இருக்கட்டும், இன்னைக்கு வாட் எவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ஒரு காலத்துல பராமரிச்சுட்டு வந்து அவ்வளோ என்ன அப்படின்னா, ஒன்னு திரையரங்கம் ஆக்சுவலா வந்து ஒன்னு சினிமா இல்ல சர்க்கஸ் அப்படிங்கறத வந்து இருந்துச்சு அந்த காலத்துல. இந்த ரெண்டு இடத்துக்கு தான் வந்து கூட்டமா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் போய் பார்த்துட்டு அவங்களோட பொழுதுபோக்குக்கு டைம் பாஸுக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க. பொழுதுபோக்கு டைம் பாஸை தாண்டி இங்கதான் அவங்க மோஸ்ட்லி வந்து போன ஒரு இடங்களா வந்து இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடங்கள் வந்து இன்னைக்கு வந்து மூடப்பட்டுருச்சு அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு போகல. பீப்புள்ஸ் வந்து நம்ம போல அப்படின்னா அவங்க வந்து எப்படி ரன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி வாட் எவர் எப்படி அதுல இருந்து அவங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும், எப்படி ஜெனரேட் பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து கேர் பண்ணிக்குவாங்க, அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற சம் அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது அங்க தேவைப்படும். அந்த அமௌண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் அவ்வளவு விஷயங்களையும் அவங்க வந்து பார்க்க முடியும். கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், உடம்பு சரியில்லைன்னா பார்க்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா எடுக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் பார்க்கணும். பட் ஆனா இது எல்லாத்துக்குமே இதை தாண்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் ஜூ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க. பட் ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சம் நீட் ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இருக்குல்ல, அந்த மணியே வந்து அந்த இடத்துல கிடைக்கல அப்படிங்கிற போது அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து அதுக்கு ஃபுட்டா இருக்கட்டும், வாட் எவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எப்படி அதுக்கு வந்து ப்ராப்பரா கிடைக்கும். அப்ப அங்க இருந்து விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அது சர்க்கஸா இருக்கட்டும் இல்ல ஜூவா இருக்கட்டும், அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஈஸியா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து எடுத்துப்போம். எலிஃபண்ட் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் டேக்கு எத்தனையோ டன் கணக்கில் அது வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கும். அது அப்படிங்கறதான் உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனா அந்த ஃபுட்டை வந்து அவங்க எங்க இருந்து போய் கொண்டு வருவாங்க? இந்த இடத்துல ஒரு क्वेश्चन மார்க் வந்து விழுகுது. அவ்வளவு மணி அதை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு, அதை வந்து ஆக்சுவலா எப்படி சொல்லணும் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த எலிஃபென்ட்டை எங்க மணி இருக்கும் அங்க வந்து நம்ம பீப்புள்ஸ் ஆல்சோ அங்க வந்து போனா மட்டும் தான் அவங்கள வந்து அது மூலியமா ஒரு மணி ஆக்சுவலா வந்து இன்கம் வந்து வச்சுதான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நம்மளே அங்க போகல அப்படிங்கிறோம், அங்க இருந்து எப்படி அங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து கேர் பண்றதுக்கான மணி அந்த இன்கம் அந்த எந்த ஒரு விஷயத்துல இருந்து வரும். அப்படி அங்க இருந்து விடுவிக்கக்கூடிய விலங்குகள், எல்லா விலங்குகளா இருக்கட்டும், அங்க இருந்து ஜூவா இருக்கட்டும், சர்க்கஸா இருக்கட்டும், அண்ட் வயசான ஒரு சில விலங்குகளா இருக்கும். நீங்க சர்க்கஸ்ல வந்து எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் மட்டும் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு இன்னைக்கு ஒரு சில அனிமல் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். காலகட்டத்தை தாண்டி ஏஜ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஏஜ்ல நீ ஹியூமன்ஸ் நம்ம வந்து இருக்கோம் ஒரு 1 to 100 கூட தான் அவனால வாழ முடியும். அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு பிராக்டிகலா வந்து அப்படின்னா இதுதான், இதுக்குள்ளதான் நம்ம வந்து வாழ முடியும். அப்ப இதுல இருந்து ஒரு யங் ஏஜ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30க்குள்ள ஓகே, இல்ல ஒரு 18ல இருந்து ஒரு 30-35க்குள்ள ஓகே. பட் இதை தாண்டி நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஓடுறதோ இல்ல தவ்வுறதோ ஜம்ப் போறதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டூ ராங். ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு டஃப்பான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். ராங் அப்படிங்கறத தாண்டி டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிற போது அனிமல்ஸும் அப்படிதான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல அதோட வயசாயிருச்சு அப்படின்னா அதை வந்து விடுவிக்கப்படுவாங்க. அந்த ஒரு அனிமலை அதை வந்து அடுத்து பார்த்துக்க மாட்டாங்க, அது கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி வெளியே வரக்கூடிய அனிமல்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல இது வந்து எங்களால பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸா இருக்கட்டும், இங்க ஆனந்த் அம்பானி வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்களோட இடத்துக்கு எப்படி அப்படின்னா வாந்தாரா அப்படிங்கிற இந்த ஜூக்கு உள்ள கொண்டு வந்து இவங்களோட பிரைவேட் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஜூக்குள்ள கொண்டு வந்து இதுக்கு எல்லாத்தோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து இந்த மாதிரி தான் இவங்க கிட்ட வந்து இவ்வளவு பெரிய ஒரு விலங்குகள் வந்து இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்டாலேயே இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து பண்ண முடியாததை இந்த ஆனந்த் அம்பானி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் விலங்குகள் மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லலாம், அனிமல்ஸ் ரிகாலிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி 200 யானை இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இந்த மாதிரி சிங்கம், நான் சொன்னேன் சிங்கம் புலி இந்த மாதிரி டைகர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து ஜாம்நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட சொந்த ஊர்ல வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு சிங்கமா இருக்கட்டும்
வாழ்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கும், வாழ்ந்த மண் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பாறைகள், அங்க இருக்கக்கூடிய ட்ரீஸ், சின்ன சின்ன ட்ரீஸா இருக்கும்ல, அங்க எந்த காட்டுக்குள்ள வளர்ந்துச்சோ, எந்த ஒரு இதுல வளர்ந்துச்சோ, அங்க இருக்கக்கூடிய மரங்களா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே எடுத்து இவங்களோட இந்த வாந்தார் அப்படிங்கிற இந்த ஒரு ஜூக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து வளர்த்து இதை வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மண்ணில எடுத்து அதுல இருந்தா வந்து கொண்டு வந்தே வந்து வச்சிருக்காங்க. மற்ற எந்த விலங்கையும் தாக்கிடக்கூடாது, அது பயந்துடக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி, அதை வந்து நல்லா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து கொண்டு வரோம். பட் ஆனா அதுவே வந்து நம்ம அதுக்கு வந்து அது புரியாம அது வந்து மாறிடக்கூடாது, எதையும் மற்ற மிருகங்களை தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சு ஆக்சுவலி இப்படி திங்க் பண்ணி அந்த மண்ணை எடுத்து அதுல வந்து கட்டப்பட்ட அண்ட் பில்ட் பண்ணப்பட்ட ஆர்டிபிஷியலா செஞ்சப்பட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து இறக்கியிருக்காங்க. இவ்வளவு ஒரு விஷயமும் அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு வாட்டவர் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து நோட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா வந்து சொல்றேன், நோட் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி கிரேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்போ ஒரு விலங்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து எம்ஆர்டி ஸ்கேனர் வந்து வச்சிருக்காங்க, எம்ஆர்டி ஸ்கேனர் வந்து வச்சிருக்காங்க, சிடி ஸ்கேனர் வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து ரோபோட்டிக் சர்ஜரி மிஷின் வந்து அங்க வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ஏதோ ஒரு அடி ஆயிருச்சோ இல்ல ஃபிராக்சர் ஆயிருச்சோ ஏதோ ஒரு விஷயம் ரோபோட்டிக்கா பண்ணணும், ஆர்டிபிஷியலா பண்ணணும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்ரே வந்து வச்சிருக்காங்க, எக்ஸ்ரே மிஷின் வந்து வச்சிருக்காங்க. இங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வென்டிலேட்டர். இன்னைக்கு வென்டிலேட்டர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். நமக்கு வந்து ஈஸியா நம்மளோட நோஸ்ல நம்ம மூக்குல வந்து வச்சிருவாங்க. பட் ஆனா அனிமல்ஸ்க்கு எங்க வைப்பாங்க? யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல வந்து வைப்பாங்க? வைக்கிறத தாண்டி எவ்வளவு பெரிய வென்டிலேட்டர் தேவைப்படும், எவ்வளவு பெரிய இது தேவைப்படும், அது எல்லாமே அது உள்ள அவைலபிள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி இவ்வளவு ஒரு விஷயங்களும் வந்து உள்ள அவைலபிள் வந்து வச்சிருக்காங்க. 200 அனிமல்ஸுக்கு கிட்டத்தட்ட 200 ஸ்டாஃப்ஸ் வந்து உள்ள வந்து ஒர்க் பண்றாங்க, அதை பாத்துக்கிறதுக்கு, அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சரௌண்டிங்ல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஆனந்த் அம்பானியோட மேரேஜ் வெட்டிங் வந்து நடக்க போகுது. அண்ட் வருங்கால வைஃப், இவரோட வருங்கால வைஃபோட நேம் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட நேம் வந்து என்ன அப்படின்னா ராதிகா மெர்ச்சன்ட் அப்படிங்கறத அவங்களோட நேம் வந்து மெர்ச்சன்ட், ராதிகா மெர்ச்சன்ட். இதுதான் வந்து அவங்களோட வருங்கால ஒய்ஃபோட நேம். ஆக்சுவலா வந்து வருங்கால மருமகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் வெட்டிங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க நல்லா எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு வெட்டிங்கை இனிமேல் உங்களோட வாழ்க்கையில யார் நினைச்சாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு வெட்டிங்கை வந்து பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறத வந்து நிற்கும். பண்ண முடியாதான் ஓப்பனாக சொல்ல முடியும். ஏன் எப்படி பண்ண முடியும்? இவ்வளவு ஒரு யானைகள், இவ்வளவு சிங்கம், புலி, இவ்வளவு அனிமல், இவ்வளவு குரக்கடை, இதுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ், இவ்வளவு பெரிய பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் வந்து கூட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தலைவர் தலை தோனி அண்ட் வந்து ஷாருக் கான், இந்த மாதிரி பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரஹானா, இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரஹானா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் ஹை பேய்டு சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 1 ஹவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 70 கோடி 70 crores வந்து பே பண்ணி வாங்குறாங்க 1 மணி நேரத்துக்கு. எங்க இருக்கு அப்படிங்க சொல்லுங்க. இவங்களோட ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், இவங்களோட எப்படி சொல்ல அப்படியே இன்னைக்கு ஆக்டர்ஸ்க்கு வந்து நம்ம கேரவன் அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ டன் கணக்கில் வந்து கேரவன்ஸ் வந்து இருக்கு. இட்ஸ் வெரி சீரியஸ்லி டன் கணக்கில் அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் கேரவன்ஸ் வந்து இருக்கு, ட்ரெஸ்ஸிங் கண்டெய்னர்ஸ் வந்து இருக்கு. அவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. 1 ஹவருக்கு 70 கோடி 70 crores வச்சு பாருங்க எங்க இருக்கு 1 மணி நேரத்துக்கு. பட் ஆனால் ஹைலி பேய்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி பேய்டு சிங்கரை போட்டு வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. இதை தாண்டி வந்து அங்க வரக்கூடிய அண்ட் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், வாட் எவர் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய லக்ஸரி டென்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலா எத்தனை குடும்பம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, அவங்க இன்வைட் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து இண்டிவிஜுவலா டென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டென்ட் அப்படிங்க எடுத்துக்கிட்டா 2 குச்சியை வச்சு இந்த மாதிரி பண்ணி அது கிடையாது. லக்ஸரிஸான ஒரு டென்ட், உள்ளே டிவி இருக்கும், உள்ளே பெட் இருக்கும், உள்ளே ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உள்ளே வந்து இருக்கும். பட் ஆனால் இதை வந்து அவங்க பிளான் பண்ணி பண்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. இது வந்து இதுக்கே வந்து அவ்வளவு தூரம் வந்து பிளான் பண்ணியிருக்கணும், அவ்வளவு தூரம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு இடையில வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணதே வந்து எடுத்துக்கவே முடியாது. எப்படி சொன்னோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்களை வந்து இதுக்காண்டி எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு,
இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட எத்தனையோ டிஷ்ஷஸ் வந்து அவங்க வந்து வைக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் 10 டாப் 15 அவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் செஃப்பை கூட்டு வந்து டிஷ்ஷஸ் வந்து இது பண்ண போறாங்க. ஒன்ஸ் ஒரு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி ரிப்பீட்டடா வரவே வராது. நீங்க புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரியாணி வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த பிரியாணி வரவே வராது. இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வைக்கிறாங்க இல்ல மட்டன் பிரியாணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி வச்சதான் ஒன்ஸ், அவ்வளவுதான். திருப்பி ரிப்பீட் ஆகாது. வேற டிஷ்ஷஸ் தான் வந்து வரும். இந்தியன் டிஷ்ஷஸா இருக்கட்டும், எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு டிஷ்ஷஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெக்சிகன் இந்த மாதிரி அவ்வளவு டிஷ்ஷஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்டிங் ரிசப்ஷனா வந்து இருக்க போது. அந்த அம்பானியோட, முகேஷ் அம்பானியோட லாஸ்ட் பையன், இதுக்கப்புறம் அவருக்கு அப்படிங்கிற பையனோ இல்ல பொண்ணோ அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனால எவ்வளவு தூரம் எவ்வளவு ஒரு பெருசா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவ்வளவு பெருசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்க இதுதான். வாட் எவர் இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் டீடைல்டா வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காம பேச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பெஸ்ட்ல ஃபாலோ பண்ணி வச்சீங்களா சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்களா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், மோஜ், ட்விட்டர் எல்லா லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.